ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்பு ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 20 பார்க்கலாம். இந்த 5வது சீசனோட கடைசி எபிசோட் இதுதான். இதுக்கப்புறம் 6வது சீசன் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். சோலோ லெவலிங் சீசன் 3ல இருந்து சீசன் 5 வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோக்கும் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி எனக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நான் அடுத்து போற சீசன் 6க்கும் நீங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. போன எபிசோட் கடைசியில நம்ம பெல்லியன் மண்டி போட்டு நிக்க என்னடா மேல பார்த்தா நம்ம சேடா மோனார்க் ஜின்மு ரீ என்ட்ரி கொடுத்துட்டாருங்க. அண்ணன் வர்றார் வள்ளிவிட்டு அந்த மாதிரி சும்மா கெத்தா மேல நின்று பாருங்க. கீழே நம்ம ஹீரோ சூகோவோ இவர் தான் பாசா, இவரு கூட தான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பான். நம்மளுக்கு தெரியுங்க அவர் சேடோ மோனார்க்கு கீழே நிக்கிறது அவரோட பையன் தான் அப்படின்னு. ஆனா கீழே நிக்கிற சூகோக்கு தெரியாது அவர் நம்ம அப்பா தான் அப்படின்னு. சூகோ நம்ம சேடோ மோனார்க் ஜின்மு கூட சண்டை போட ரெடியா இருக்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சேடோ மோனார்க் ஜின்மு வானத்துல இருந்து அப்படி வேகமா கீழே லேண்டிங் ஆகி நிப்பாரு பாருங்க. லேண்டிங் ஆன அந்த தரையெல்லாம் பேந்து வெடிச்சு சதறும். அந்த லேண்டிங்ல உருவான இம்பாக்ட கூட நம்ம சூகாவால தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளவு மானா வெளியே வரும் பாருங்க அந்த சேடோ பவரை. அந்த சூகா அப்படி மிரண்டு போய் பார்ப்பான். என்னடா இவர் லேண்டிங் பண்ணதே இந்த அளவுக்கு பவர் வெளியே வருது, இவர் ஓவர் பவரா இருப்பானோ அப்படி சூகா மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா நம்ம சேடோ மோனார்க் ஜின்முவை காட்டுவாங்க பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்கும். ஏகே தரையிறங்கும் சதறட்டும் அப்படின்ற மாதிரி சும்மா பங்கமா இருக்கும் பாருங்க. நம்ம சேடோ மோனார்க் ஜின்முவை சுத்தி ஆறா சும்மா பயங்கரமா இருக்கும் பாருங்க. அதை கணக்கிடவே முடியாத அளவுக்கு ஆறா இருக்கும். நம்ம சேடோ மோனார்க்கோட பவர்னா சும்மாவா ஆறான்ற ஒரு வார்த்தையில அடங்காத அளவுக்கு அவ்வளோ ஆறா இருக்கும். அடுத்ததா சும்மா செம்ம சீன் ஒண்ணு வருது பாருங்க. நம்ம சேடோ மோனார்க் ஜின்முவோட ஃபேவரட் வெப்பனான டேகரை அப்படி வர வைப்பாரு பாருங்க. சும்மா 2 கையில 2 டேகர் சும்மா தீயா வந்து நிக்க வேற லெவல்ல இருக்கும். அப்படியே நம்ம சேடோ மோனார்க் 2 கையில 2 டேகரை வச்சுட்டு நிக்க நம்ம ஜின்முவை காட்டுவாங்க பாருங்க. அவருக்கு பின்னாடி டிராகன் ரெக்கையெல்லாம் வந்து நிக்கும். சேடோவோட பவரும் டிராகனோட பவரும் ஒன்னா கலந்த மாதிரி மாசா நிப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு ஃப்ரேம்லயே தெரிஞ்சிடும் நம்ம சேடோ மோனார்க் ஜின்மு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. நம்ம சேடோ மோனார்க் ஜின்மு சும்மா நிக்கும் போது அவர்கிட்ட இருந்து வர பவரை தாக்கு பிடிக்க முடியாம சூகோ அப்படி தடுமாறுவான். அப்புறமா நம்ம ஹீரோ சூகோவோ அவரோட அப்பா ஜின்முவை பார்த்துட்டு அந்த டேகரையும் பார்த்துட்டு மிரண்டு போயிருவாப்ல. நான் இவ்வளவு நேரம் மான்சஸ் கூட சண்டை போட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா ஒரு மனுஷனா, இந்த மனுஷன் எல்லாத்துக்குமே பாசா, இவன் மனுஷனா இருந்தா நம்ம அவன்கிட்ட பேசி பார்க்கலாமே, எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சேடோ மோனார்க் கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு பாருங்க. இங்க பாருங்க, எஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது, நம்ம எதுக்கு சண்டை போடணும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், முதல்ல என்ன எது சொல்லுங்க, அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சூகோ பேச நம்ம ஜின்முவோ பதிலே சொல்லாம அமைதியா நிப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சூகோவோ அப்படின்னா அவனுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல, அவனுக்கு சண்டை தான் போடணுமா, உனக்கு சண்டை தான் போடணும்னா நான் ரெடி வரேன் அப்படின்னு சூகோ சொல்லிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு நம்ம சேடோ மோனார்க் ஜின்முக்கு பின்னாடி பெரிய போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு சூகோவோ என்ன போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு, நான் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தானே போர்ட்டல் ஓபன் ஆகும், இங்க என்னன்னா ஆரம்பத்திலே ஓபன் ஆயிருக்கு, அப்படின்னா இவனை முடிச்சுட்டா நான் என்னோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படிதானே அப்படின்னு சூகோ யோசிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க. நான் உன்னை தோக்கடிச்சிட்டு என்னோட வீட்டுக்கு நான் சீக்கிரம் போகணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் ரெடியா வச்சுட்டு அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த பக்கம் நம்ம சேடோ மோனார்க் ஜின்முவும் ரெடியா இருப்பாரு. 2 பேரும் வேகமா போவாங்க பாருங்க அட்டாக் பண்றதுக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே ஆறா பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் சூகோவோ அவனோட காலட்டை வச்சுட்டு வேகமா குத்துறதுக்கு போக, அந்த பக்கம் ஜின்முவோ அவரோட டேகரை எடுத்துட்டு வேகமா நேருக்கு நேரா வர. அப்படி பாருங்க ஃப்ரேம பாருங்க, நேருக்கு நேரா வந்து குத்துவாங்க பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி நேருக்கு நேரா குத்துற மாதிரி மாசா இருக்கும் இந்த ஃப்ரேமே. அப்புறம் நம்ம ஜின்முவும் சூகோவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க நம்ம சூகோவால சமாளிக்கவே முடியாது. மூஞ்சில ஒரு கோடு விழுந்துரும் பாருங்க. நம்ம ஜின்மு அடிக்க அடி ஒவ்வொன்னும் மரண அடியா இருக்கும். மாத்தி மாத்தி அடி விழுந்துகிட்டே இருக்க நம்ம சூகோவால டிஃபென்ஸ் கூட ஒழுங்கா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அடி பட்டன்னு விழுமா. அதை பார்த்துட்டு சூகோ பிரமிப்பா பாப்பான் பாருங்க. அவன் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இவரு ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு, இவரோட ஸ்ட்ரென்த்தும் ஃபாஸ்டும் வேற லெவல்ல இருக்கு, இவர் நார்மலா சண்டை போறவர் மாதிரி தெரியலையே, இவர் நிறைய சண்டைய பார்த்திருக்கணும், இவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுது,
அடிக்கிற டெக்னிக்கும் சரி அவர் யூஸ் பண்ற வெப்பனும் சரி வேற லெவல்ல இருக்கு. இவர் இந்த அளவுக்கு சண்டை போறாருன்னா இவர் எத்தனை போரை பார்த்திருக்கணும், எத்தனை மாஸ்டரை பார்த்திருக்கணும். இவர் மேல எனக்கு ஒரு தனி மரியாதையே வருது. இவர் இந்த அளவுக்கு மேசிவான பவர் வச்சிருக்காரா அப்படின்னா இவர் எத்தனை தடவை சாவ பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கணும். இவர் கூட சண்டை போடுறதே எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் ஒன்னும் விட்டு கொடுக்கற ஆள் கிடையாது. எனக்கு தோக்குறதே பிடிக்காது. என்னோட பவரும் ஸ்ட்ரென்த்தும் மேக்சிமம் லெவல ரீச் ஆயிடுச்சு. நான் இதை வச்சு ஒன்ன போட்டு தொல்றேன்டா அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸோட அடிக்க வருவான் பாருங்க. இங்க நம்ம ஹீரோவை சைடு போஸ்ல காட்டுவாங்க பாருங்க. டேகர் சும்மா வேற லெவல் இருக்குங்க. காமிஸ் டேகரை ஏதோ அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஹீரோட லுக்க பாருங்க, மரண மாசா இருக்கு. வேற லெவல் போங்க. இந்த ஒரு ஃப்ரேமையே நான் ஒரு நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பேங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் இருக்கு. டேகரும் சரி அவரும் சரி சும்மா மாசா இருக்காங்க பாருங்க. அடுத்து சூகவோ அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒன்ன நான் விட மாட்டேன்டா குத்த வருவான் பாருங்க. நம்ம ஜின்னுவை குத்திட்டு அந்த பக்கம் போய் நிப்பான் பாருங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம சூகோ கையில இருக்க அந்த கால்நட்டு சும்மா சுக்கு சுக்கா நொறுங்கி போயிருங்க. அத பார்த்துட்டு சூகோ மிரண்டுருவான். யாரு சாமி நீ இந்த அளவுக்கு இருக்கிற? இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளை நான் பார்த்ததே இல்ல. எனக்கு உன்னை பார்க்கும் போதே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. நான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா இத ஒரே வழிதான். உன்னை தோக்கடிச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குத்த போவான் பாருங்க. நம்ம சேட மோனாருக்கு ஜின்வு டக்குன்னு நவுண்டுட்டு அவன் தலையில கை வச்சுட்டு இந்த கேம் ஜாலியா இருந்ததா, இந்த ஆட்டம் போதுமா குழந்தை அப்படின்னு நம்ம ஜின்வு கேட்டோன்னே சூகவோ சாக்காயிருவான். என்னது கேமா? இந்த வாய்ஸ் நான் கேட்டிருக்கேனே, இது என்னோட அப்பாவோட வாய்ஸ். அப்பா நீங்களா? அப்பா நீங்க தானா? அப்படின்னு சொல்லிட்டு சூக எந்திப்பானா. நம்ம ஜின்வுவோ போதும் இன்னைக்கு நீ ரொம்ப நிறைய விளாண்டுட்ட, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டருக்குள்ள நம்ம ஜின்வு அவரோட பையனை தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் கிளாஸ் ரூம்ல தாங்க இருப்பாரு. தூங்கி எதிர்ச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ யோசிப்பாரு பாருங்க, சே நான் நிறைய கேம் விளையாடுறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி கனவு வருது. முதல்ல நான் கேம் விளையாடுறத குறைச்சிக்கணும். கனவுல எதோ டஞ்சனு மாஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு கடைசியில பாஸ் எங்க அப்பா மாதிரிலாம் தோணுது. சே நான் முதல்ல ஒழுங்கா தூங்கி எதிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க. அங்க டக்குன்னு அந்த கிளாஸ் ரூம் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டேய் நீ இங்கதான் இருக்கியா? நான் கிளாஸை மூட போறேன்டா, சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாளா. நம்ம ஹீரோவோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாரா. அந்த பொண்ணும் பண்றேன்டா என்ன வேணும் அப்படின்னு கேட்க. அப்புறம் அங்க அப்படியே கட் பண்ணி ஸ்கூலுக்கு மேல காட்டுறாங்க. அங்க மொட்டை மாடியில நம்ம சேடமோனாருக்கு ஜின்வு இக்ரிஸ் வெறு இவங்க 3 பேர் நிக்கிறாங்க. ஆமாங்க அது கனவு இல்ல. நம்ம சூகா உள்ள போய் சண்டை போட்டது எல்லாமே உண்மைதான். அப்புறம் அங்க மேல நின்றுட்டு நம்ம சேடமோனாருக்கு ஜின்வு சொல்லுவார் பாருங்க, அந்த ஆர்கிடெக்ட் உருவாக்கிட்டு மிச்சம் வச்சுட்டு போன அந்த சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல, நான் நினைச்சதை விட அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்வு சொல்ல. அங்க இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க, அரசே நீங்க ஏன் நம்ம சின்னையாக்க அவரோட பவரை அப்படியே கொடுத்துடக்கூடாது? அவரை நம்ம நிறைய தடவை டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அவர் அதுக்கேற்ற பவரை அடைஞ்சிட்டாரு. இப்போ அவரோட பவரை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சின்னையாவால் அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க நம்ம சின்னையாவை நம்புங்க அரசே அப்படின்னு இக்ரி சொல்ல. அப்பதாங்க விஷயம் எல்லாமே தெரியுது. இது ஒன்னும் சூகோ தடவை உள்ள போய் சண்டை போடல. இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சூகோ உள்ள வர வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டெஸ்ட்ல தான் நம்ம சூகோ நம்ம ஜின்மு கிட்ட வரைக்கும் வந்திருக்காரு. அததான் இக்ரி சொல்றான், நாங்க நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியாச்சு அரசே, இப்போதான் அவர் உங்ககிட்ட வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு, அவரை நம்புங்க அரசே அப்படின்னு நம்ம ஜின்மு கிட்ட சொல்லிட்டு இருப்பான்ல. அடுத்து நம்ம ஜின்மு சொல்லுவான் பாருங்க, நம்மளோட பவரை மட்டுமே நம்பிட்டு அந்த டிராகன் மோனாக்கு கூட போய் நம்ம சண்டை போட்டா நம்ம ஜெயிச்சிருப்போம் நீ நினைக்கிறியா? இங்க பலம் எவ்வளவு இருக்குன்றது முக்கியம் இல்ல, நம்ம எதிராளி கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். சூகோக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல. அவனோட சக்தியை மட்டுமே நம்பி சண்டை போட போறான். அதை மட்டும் நம்பி சண்டை போட்டா அது தோல்வியில தான் முடியும். எதிராளி என்ன செய்ய போறான் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த திட்டத்தோட போனா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அது எப்ப சூகோ உணர்றானோ அப்போ அவனோட சக்தியை நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் சின்ன பையன்தான். அவன் வாழ்க்கையில இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. அவன் பொறுமையா பார்க்கட்டும். அது மூலமா அவன் வாழ்க்கையில எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டு அவன் பக்குவம் அடைஞ்சு அந்த சக்திக்கு ஏத்த தகுதி அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்தி அவனுக்கு தானா போய் சேரும். அதுக்கான ஒவ்வொரு படியும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு அந்த சக்தி கிடைச்சே தீரும்.
அப்படின்னு நம்ம ஜின்வு சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம ஜின்வுவோட பையன் சூகாவை காட்டிட்டு இருப்பாங்க. அவன் அந்த கூட படிக்கிற பொண்ணு கூட பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். சரி அது இருக்கட்டும், நம்ம இக்ரிஸ் நம்ம ஜின்வுவோட பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல பெருன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா பெரு வழக்கம் போல கையில ஒரு பேப்பரை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். அழுதுட்டு இருக்க நம்ம ஜின்வுவோ என்னடா அவன் கதறி கதறி அழுறானே என்னன்னு பார்த்தா பெரு கையில சூகோ சின்ன வயசுல வரைஞ்ச அந்த படத்தை வச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பான். சின்னையா சின்னையா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம பெரு அநியாயத்துக்கு பாசத்தை பொழியறான்ல. பெரு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறமா ஒரு பொன் மாலை பொழுதுல நியூஸ் சேனல்லாம் வாசிக்கிறாங்க. அந்த டங்ஸு டாங்ஸக் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிரிமினலா தான் இருக்காங்க போல, அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க ஃபயர் ஃபைட்டர்ஸா காட்டுறாங்க. அங்க நம்ம பேக் இருக்காப்ல, யாரு பேக்குன்னு கேக்குறீங்களா, அதாங்க நம்ம ஒயிட் டைகர் பேக்கு. அவர் இங்க ஃபயர் ஃபைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஃபயர் எல்லாத்தையுமே அணைச்சிட்டு ரொம்ப டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரே ஹீட்டு. டக்குன்னு பேக்கோட மூஞ்சில யாரோ ஒருத்தர் கூலிங் வாட்டர் பாட்டில் வைக்க பேக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆஹா கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருப்பானா. குடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வானத்தை பார்ப்பான். என்னடா இது வானத்துல ஏதோ பறந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இவர் பக்கத்துல இருக்க சொல்லுவார் பாருங்க, அது ஏதோ ஒரு ட்ரோனோ இல்ல ஏரோப்ளைன் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்மளுக்கு தாங்க தெரியும், நல்லா பாருங்க அது டிராகனுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க டஸ்க்கு நம்ம சூகோலாம் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அது இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா அங்க கட் பண்ணி இங்க ஒரு பெரிய கேமிங் கம்பெனியை காட்டுறாங்க. உள்ள யாரான்னு பார்த்தா நம்ம ஜின்கோ தான். இந்த கேமிங் கம்பெனியோட ஓனரே நம்ம ஜின்கோ தாங்க. அவன் சும்மா மாசம் நடந்து போயிட்டு இருக்க, பக்கத்துல அவன் ஒருத்தன் வருவான் பாருங்க, சேர்மன் கொஞ்சம் கவனிங்க சேர்மன், இது ரொம்ப முக்கியமான விஷயம் சேர்மன், நம்ம புது கேமுக்கு டைட்டில் வைக்கணும் சேர்மன், கொஞ்சம் கவனிங்க சேர்மன், ஏன் சேர்மன் இப்படி போயிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பேசுங்க சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். நம்ம ஜின்கோ கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருப்பான் பாருங்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இவர் பாஸா இல்ல லூசா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஜின்கோவோ கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு என் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கா, நான் அப்பா வைட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்பா ஆக போற குச்சில ஜின்கோ குதிப்பான், தலகால் தெரியாம ஒரே ஆட்டம் தான். ஆபீஸ்க்குள்ள எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க, சார் சேர்மன் சார் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அங்க வேலை பாக்குறவங்க, சார் நம்ம புது கேமுக்கு டைட்டில் வைக்கணும் சார், இந்த கேமை நம்பிதான் சார் நம்ம கம்பெனியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவங்க சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஜின்கோவோ அப்படியா இது விர்ச்சுவல் கேம் தானே, அப்படின்னா மேல பார் கீழே பார் இந்த டைட்டில் எப்படி இருக்கு அப்படி ஜின்கோ கேட்க அங்க இருக்கவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. சார் இந்த கேமை நம்பி தான் கம்பெனி இருக்குன்னு சொல்லிருக்கேன், நீங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சார் பேர் இது, நாங்களே நல்ல பேரா யோசிச்சுக்கிறோம், நீங்க பேசாம இருக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான்ல. அதுக்கு ஜின்கோவோ ஆமா எனக்கு பேர் வைக்கவே வரல, தப்பா வைக்கிறேன், இல்ல நான் என்னோட குழந்தைக்கு கூட நான் வைக்க கூடாது, ஜின்வு கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவானா. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஜின்வுவோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஆனா இவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஹீரோ ஜின்வுக்கு பேரை ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், தப்பா சொல்லுவாரு, அது இவனுக்கு தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா. நம்ம ஹீரோவை நம்புறான் பேர் நல்லா வைப்பாரு அப்படின்னு. அப்புறமா நம்ம ஜின்கோ அங்க பெரிய ஆண்டர்பிரனரா இருப்பாருல, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துடும் அவர் போட்டோ. அதை பார்த்துட்டு அவரோட அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரு. நான் என்னோட கம்பெனில வேலை பண்றான்னு சொன்னேன், அவன் தனியா போய் நான் சொந்த காலில் தான் நிப்பேன்னு இப்போ பெரிய ஆளாயிட்டான். அது மட்டும் இல்லாம நான் தாத்தாவா போறேன், பேரம்பேத்தி வரப்போறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி அங்க கட் பண்ணா இங்க குறியவ காட்டுறாங்க. அது ஒரு சாயங்கால நேரம், அந்த ஊரே ரொம்ப பிரகாசமா இருக்கு, சூரியன் கொஞ்ச நேரத்துல மறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை காட்டுவாங்க. பார்த்தா டக்குன்னு ஏதோ போர்ட்டல் மாதிரி ரவுண்டா ஒன்று வந்துட்டு இருக்குங்க. அது போர்ட்டல் மாதிரி கூட இல்ல, ஏதோ ஒரு சுழல் மாதிரி இருக்கும். அந்த சுழல் அப்படி அவ்வளோ பெருசா பூமியில வரும் பாருங்க. அப்புறமா அப்படி அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறாங்க. சோலோ லெவலிங் சீசன் 1 இருக்கு பாத்தீங்களா, அங்க போறாங்க. அங்க முதல்ல ஒரு கேட்டு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து என்ன வரும் ஏது வரும்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ நார்மலா இருக்க மனுஷங்களாம் என்ன செய்யறது தெரியாம முழிச்சிட்டு இருக்க, திடீர்னு ஒரு மனுஷங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆகி அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போனாங்க. அவங்க தான் ஹண்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் கட்டுறாங்க, ஒரு ஃபோன் அடிக்கும். அந்த ஃபோனை ஒருத்தன் எடுத்துட்டு சொல்லுங்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவானா. ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் கத்துவான், டேய் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது எங்க லிஸ்ட்ல சஞ்சினுவை சேர்க்காதன்னு, அவனை பாட்டுக்கு நீ அனுப்பி வச்சிடுற, அவனால ஒரு யூஸ் இல்லடா, எங்களுக்கு அவன் சொன்னதானடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படி கத்திட்டு இருக்க. அங்க இருக்கணும், சார் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் செக் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான் பாருங்க. அப்புறம் பார்த்துட்டு சொல்லுவான், சார் என்ன பிரச்சனை தெளிவா சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை தெரியல, நீங்க பாட்டு ஏதோ கத்திட்டு இருக்கீங்க அப்படி நான் சொல்ல
ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்லுவான், டேய் என்னடா டீட்டெயில் கேட்டுட்டு இருக்க, அவன் ரொம்ப வீக்கான ஆள்றா அந்த சங்ஜின் வு, அவனை அனுப்பி வச்சிருக்க, அவன் ஒவ்வொரு தடவையும் அடிப்பட்டு கீழே விழுந்துருவான், அவனை தூக்குறதுக்கே நாங்கள் 2 பேர் போகணும், அப்படி இருக்கப்போ மாசெல்லாம் எப்படிடா அடிக்க முடியும், அவன்லாம் ஹண்டரா இருக்க லாய்க்கே இல்லடா, முதல்ல அந்த ஹண்டர் லிஸ்ட் இருந்து அவன் பேரை எடுங்க, யாரா அவன் பேரை சேர்த்தா, அவன்லாம் ஹண்டரே கிடையாதுடா, ஏன்டா எங்க உயிரை போட்டு வாங்குறீங்க, இல்லைன்னா அவனை வேற டீம் எங்கேயாச்சும் அனுப்பி வைங்க, எங்க டீம்ல அனுப்பி வச்சு எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டு கத்த அந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன்ல உட்காந்துட்டு இருக்கவன், என்னடா இவனுங்க ஃபோன் பண்ணி இந்த திட்டுறானுங்க, காலையில எவன் முகத்துல முழிச்சனோ நரி ஊழ விட்டா நல்லதுன்னு சொன்னானுங்க, இப்படி எல்லாம் கெட்டதா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பானா. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி ஓடுது, அங்க ஸ்கூல் பசங்களை காட்டுவாங்க. அப்ப அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லு பாருங்க, நீங்க அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க கேட்டா அவங்க 3 விஷயத்த சொல்லுவாங்க. 1 ஃபேமஸான கில்டுல மெம்பர் ஆகணும், 2 ஹண்டர் அசோசியேஷன்ல ஸ்டாஃப் ஆகணும், 3 பெரிய பவர்ஃபுல்லான ஹண்டர் ஆகணும். இது மட்டும்தான் அவங்களோட எண்ணத்துல எப்பவுமே இருக்கும் அப்படின்னு அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்குமா. அப்புறம் திருப்பி அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல போன் எடுத்து பேசுறான் பாத்தீங்களா, அவன்கிட்ட கதை வருது. அவன் யோசிப்பான், நம்ம எல்லா டீமுக்கும் அந்த சங்ஜின்வை அனுப்பி வச்சாச்சு, பாக்குறவன் எல்லாம் அந்த சங்ஜின்வை திட்டுன்னு திட்டுறான். ஒருத்தர் என்னன்னா அவன் நீ எங்க டீமுக்கு அனுப்பி வச்சா எனக்கு காசு அதிகமா கொடுக்கணுங்கிறானுங்க, இன்னொருத்தர் என்னன்னா அவனை கூட்டு போறதுக்கு சின்ன குழந்தையே நான் கூட்டு போவேன் அப்படின்றா. என்ன பண்றது, சஞ்சின் வு அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்ணி பார்ப்பான். அப்ப நம்ம ஹீரோட டீட்டெயில் வரும் பாருங்க, சஞ்சின் வு ஈராங் ஹண்டர் இன்ஜுரின்னு ஒரே அடிப்பட்ட லிஸ்டா இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க, ஈராங் ஹண்டர் இவனோட பவர் ரொம்பவே லோவா இருக்கு, இவன் சாதாரண ஹண்டரை விட ரொம்ப வீக்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம ஒரே அடி விழுந்துட்டே இருக்குது, இவ்வளவு அடி வாங்கியும் இவன் திரும்ப போறானா, எதுக்காக திரும்ப போய் ஹண்ட் பண்ணிட்டே இருக்கான், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோட பர்சனல் டீட்டெயில பார்ப்பான். அதுல அவங்க அம்மா ஐசியூல இட்டர்னல் ஸ்லீப்ல இருப்பாங்க, அவங்களோட தங்கச்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த டீட்டெயில பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க, ஓ இவன் இதனாலதான் வேற வழி இல்லாம ஹண்டருக்கு வரானா, இவனோட நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் என்ன விட 6 வயசு சின்ன பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருக்க அவனோட மூத்த அதிகாரி கிட்ட, சார் நம்ம இந்த சஞ்சினுன்ற பையனை ஹண்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்து அவனை டஞ்சன் கேட்டுக்குள்ள போக விடாத மாதிரி மாத்திடலாமா சார் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அந்த மூத்த அதிகாரி சொல்லுவார் பாருங்க, நம்ம ஒன்றும் அந்த மாதிரி வேலையை பார்க்க இங்கே வரல, சரி நீ சொல்லு, நீ எதுக்காக இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அவன் சொல்லுவான் பாருங்க, நான் சின்ன வயசுல நியூஸ்ல பார்த்தேன், ஹண்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் அவங்க உயிர் தியாகம் பண்ணி இங்க இருக்க சாதாரண மக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க, அவங்களோட இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தியாகத்தை பார்த்து எனக்கு ரொம்பவே மெய் சிலுத்திருச்சு, அதனால அந்த ஹண்டர்ஸ்க்கு நான் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும், என்னால முடிஞ்சது ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல வேலைக்கு வந்து எல்லா ஹண்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து இங்க வேலைக்கு வந்தேன் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சீனியர் ஆபீசர் சொல்லுவாரு பாருங்க, ஓ அப்படியா, நீ எல்லா ஹண்டர்ஸுக்கும் உதவி பண்ணணும்னு வந்துட்டு இந்த சங்ஜின்வுக்கு மட்டும் ஏன் உதவி பண்ணாம அவனை கலட்டி விடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவன் முழிப்பான், சார் ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பானா. அடுத்து அந்த சீனியர் ஆபீசர் சொல்லுவாரு, டே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்ன பண்ணு, இந்த சில ஐராங் ஹண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் டஞ்சன் கேட்டுக்குள்ள போறதுக்கே ரொம்ப பயந்துட்டு தயங்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவா சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க, என்ன பண்ணு நீ அவங்களையும் இந்த சங்ஜின்வையும் கோத்து விட்டுரு, இங்க பாரு இந்த பீராங் ஹண்டர் இருக்கா பாரு, இவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலரு, இவ கூட நீ அந்த சங்ஜின்வை கோத்து விட்டுன்னு வச்சுக்கேன், அந்த சங்ஜின்வுக்கு நிறைய அடிபடும் இல்லையா, இவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலரு, இவ டக்குன்னு ஹீல் பண்ணிட்டே இருப்பா, நீ என்ன பண்ணி இவங்க 2 பேரையும் கோத்து விடு, ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் நல்லா ட்ரெயின் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகலாம் இல்லையா, இந்த உதவிய நீ அந்த ஹண்டர் சங்ஜின்வுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அந்த லிஸ்ட்டை கொடுப்பாரா, அதுல நம்ம சோகே இருப்பாங்க. அப்புறமா அந்த ஆபீசரோ, சார் சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹண்டர் சங்ஜின்வுக்கு நான் உதவி பண்றேன் சார், இனிமே அவர் போற ரைடு எல்லாத்துலயுமே சோகேன்ற அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல ஏத்திட்டு இருப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, தாங்களுக்கு தெரியாத வரலாறு ஒன்றும் இல்லை, நம்ம சேடோ மோனாருக்கு உருவாயிருப்பார் இல்லையா, அந்த வரலாறு தாங்க அது. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு இங்க பிரசன்ட்டுக்கு வராங்க. பிரசன்ட்டுக்கு வந்தா இங்க நம்ம ஹீரோட பையன் சூகவும் அந்த கிளாஸ் பொண்ணு 2 பேரும் ராக் பேப்பர் சிசர்னு விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பையன் சூகோ அந்த ராக் பேப்பர் சிசர்ல தோத்துருவான். உடனே அந்த பொண்ணு, இந்தா என் பேக்க பிடி, நீ தான் சுமக்கணும், நீ தோத்துட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா பாருங்க. நம்ம ஹீரோட பையன் சூகோவோ சரி சுமந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருப்பானா. அவன் கூட படிக்கிற பொண்ணும், டேய் என்னாச்சுடா வானத்தையே பார்த்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோட பையன் சூகவோ இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானத்தையே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி டாப் ஆங்கிள் இந்த ஊரை காட்டுறாங்க.
அப்படியே மேல பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஷேடோ டிராகன் அப்படி போகும் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா மாசா இருக்கும். அங்க மேல நிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சாகே தாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டே போவாங்க பாருங்க. அப்ப சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி டிராகன்ல உங்க கூட பறந்துட்டு இவ்வளோ அழகான வியூவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு நம்ம சாக சொல்ல, நம்ம ஹீரோ ஜின்வு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினி என்னது அப்படி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ, செல்லம் இன்னைக்கு நம்மளுக்கு 16வது வெட்டிங் ஆனிவர்சரி, நான் உனக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸை வாங்கி நம்ம ஹீரோயினி கழுத்துல மாட்டிட்டு சொல்லுவார் பாருங்க, செல்லம் நீ இப்ப வீட்டுக்கு போ, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினி சாகேவோ, நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்க அப்படிதானே, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஜின்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே முகத்தை காட்டுவாங்க பாருங்க. சாகேவோட லுக்கு மொத்தமா மாறி இருக்குங்க. அவங்களுக்கு வயசு கூடிருச்சு போல. வயசு கூட கூட நம்ம சாகே ரொம்ப அழகாயிட்டே போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட முகத்தையும் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் வயசாயிருச்சு போலங்க. நம்ம ஹீரோ ஜின்வுவோட லுக்கும் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனி சாகே அந்த டிராகன்ல ஏறி அப்படி வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஏர்ல பறந்துட்டு இருப்பாரு பாருங்க. பறந்துட்டு அப்படி வானத்துல பாப்பாரு. அந்த சுழல் மாதிரி போர்ட்டல் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா, அந்த போர்ட்டல் முன்னாடி நின்றுப்பாரு பாருங்க. அப்புறம் ஜின்வு மனசுல யோசிச்சுட்டு பாருங்க, அந்த ரூலர்ஸோட ஆளு முன்னாடியே சொன்னான், இந்த மாதிரி உங்ககிட்ட ஓவர் பவர் இருக்கு, அதனால வெளி உலகத்திலிருந்து நிறைய பேர் உங்களால இந்த பூமிக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி புதுசா வரானுங்க. இவங்களை கொல்றதே எனக்கு வேலையா போச்சு. சரி ஆரம்பிக்கலாமா, அரைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க டஸ்க், இக்ரிஸ், பெரு, பெல்லியனு அப்புறம் நிறைய டிராகன் எல்லாமே வந்து நிற்கும் பாருங்க. டஸ்க பாருங்களேன், இன்னும் அந்த சட்டையை போட்டுட்டு தாங்க இருக்கான். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ ஜின்வு அந்த எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸையும் கூட்டிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுவாரு. அப்புறம் இங்க ஒரு சின்ன கிளிம்ஸை காட்டுறாங்க மைண்ட் வாய்ஸோட. அங்க நம்ம ஜின்வுவோட பையன் சூகோ கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு போர்ட்டல் வழியா உள்ள வந்திருப்பான் தெரியுமா, இக்ரிஸ் கூட சண்டை போட. அந்த போர்ட்டல்ல நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. அங்க 2-3 தடவை தோத்து கடைசியா ஒரு தடவை போயிருப்பான் பாத்தீங்களா. அப்ப அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடும். நான் ஒவ்வொரு தடவையும் தோக்கும் போதும் என்னோட மனசுல அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும், எழுந்துரு எழுந்துரு, அரைஸ் அரைஸ் அப்படி நீ கேட்டுக்கிட்டே இருக்கும். இது என்னோட கடைசி வாய்ப்பா இருக்கலாம். நான் இங்கேயே ஸ்டக்காய் நின்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதை தாண்டி நான் உள்ள போனேன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாறலாம் அப்படின்னு அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடி முடிச்சுட்டு, அப்புறம் நம்ம ஜின்வுவோட பையனை காட்டுவாங்க பாருங்க. அவன் அப்படி சாதாரணமா நிப்பான். அப்படியே அடுத்த ஃப்ரேம்ல நம்ம ஜின்வு முதல்ல ரொம்ப வீக்கான ஹண்டரா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த லுக்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க காட்டுறாங்க நம்ம ஜின்வுவோட பையன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாதிரி மற்ற மாஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு லெவலப் ஆகி வந்து நிப்பார்ல, அதை காட்டுவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ முதல் சீசன்ல லெவலப் ஆகி இக்ரிஸ் கூட சண்டை போட வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த போஸையும் காட்டுறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஜின்வும் சரி அவரோட பையன் சூகவும் சரி 2 பேரும் ஒரே மாதிரி தான். அவங்க சவாலை எதிர்கொள்ள தயங்கவே மாட்டாங்க, துணிஞ்சு இறங்கிடுவாங்க. அதை தான் சொல்ல வராங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் உங்களை சீசன் 6ல வந்து பாக்குறேன். யாரெல்லாம் அடுத்த சீசனுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க அமுக்க போறதெல்லாம் அந்த ஒரு பட்டன் தான், ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஒபிட்டோ அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர் விஷால் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பெருக்கன் பாலமுருகன், சிவசங்கர், சிங்கிள் கிங் யுவன், கணேசலிங்கம், கோபாலகிருஷ்ணன், மிஸ்டர் சூர்யா, யூசுப், சூசை விஷால், சிம்மா, லோகேஸ்வரன், ஜோதி கிருஷ்ணன், கிராண்ட் ஒர்க்ஸ் தமிழ், மாதரா, எழிலரசன், ககாசி, அனிமி அடிட்ஸ், ஜார்லேவ், காமராஜ் சென்னை, ஹான்லி டேவிட், விமலேஷ், ஹர்ஷா, சசிகலா, திருக்குமரன், நேரு, மணிகண்டன், கபிலேஷ், ஜெரி கேமிங், சிவசக்தி, முகில்ஜி, உமா,
கலைசெல்வி, மகாராஜா, டோனி, ரித்விக், முன்னா, விஜய், சொர்ணலட்சுமி இசக்கி செல்வா, கருப்பசாமி, சுரேஷ் சந்தோஷ், பாரத், மைன்கிராஃப்ட் கேமர். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோச்சுக்கிடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.